தபசு கால நாட்களிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தவ முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள், சிவ வழிபாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நாட்களிலே இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 43 தொடக்கம் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிர்த்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? புற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை அன்பு எல்லோருக்கும் பெய்யும் மழை. தகுதி பார்த்து அழைக்கப்படவில்லை பேதுரு. பண்பு பார்த்து தெரிவு செய்யப்படவில்லை யூதாசு. கிறிஸ்தவர்களை அன்பு செய்ததால் ஆட்கொள்ளப்படவில்லை பவுல். எளிய மனிதரிடம் வரி வசூலிக்கவில்லை என்பதால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மத்தேயு. தூய்மையானவர் என்பதால் சீடத்தி ஆகவில்லை மகதலா மரியா. தகுதி பார்த்து வருவதல்ல அன்பு. மனிதர்களாக இருப்பதாலேயே இறை இயல்பை சுமக்கும் தகுதி நமக்குண்டு. இறை அன்பை சுவைக்க அந்த தகுதி போதுமானது. இவ்வாறு இறை அன்பில் பாராபட்சம் இருப்பதில்லை. அது எல்லோருக்கும் பெய்யும் மழை. பரிசேயர் போன்று பிரதிபலன் பார்த்து பழகுவது அன்பு செய்வதும் கிறிஸ்தவமாகாது. கிறிஸ்தவர்கள் பிறரிடமிருந்து வேறுபடுவது ஆழமான அன்புறவின் வழியாகவே. எவரையும் புறம் தள்ளாத இறைச்சட்டம் போலவே மனித சட்டமும் ஆழமான மனிதநேயத்தை கருக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு மனம் விண்ணகத் தந்தையின் நிறை மனதிற்கு சமம். ஆமென்.